பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. இந்த வருஷத்துல தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், உன் கிரீடத்தை ஒருவரும் எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு அப்படின்னு சொல்லி. வாக்குத்தத்தம் அப்படின்றது நிறைய வாக்குத்தத்தம் நமக்கு இருக்கு. ஆமென். நம்ம ஒரு வாக்கு தத்தத்தை பிடிச்சிட்டு இதுதான் நம்ம நினைக்கவே முடியாது. அல்லேலூயா. இந்த வேத புஸ்தகத்துல ஏராளமான வாக்கு தத்தங்கள் இருக்கு. இந்த புஸ்தகத்துக்கு பேரே என்னன்னு சொன்னா தீர்க்க தரிசன நூல். அல்லேலூயா. ஆகவே நீங்க யோசிக்காதீங்க ஒரே ஒரு வார்த்தை தான் அப்படின்னு சொல்லி. எல்லா வார்த்தைகளும் நமக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாமே நமக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகள் தான். அல்லேலூயா. அந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில நம்ம பயணப்படும் போது அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த வார்த்தைகளை நம்ம எடுத்து உரிமையாக்கி ஜெபித்து கடந்து முன்னேறி கொண்டே போக வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தைன்னா நம்முடைய வாழ்க்கையவே பிரகாசிக்க பண்ணுகிற வார்த்தை. ஆமென். நம்மளுடைய வார்த்தை, அந்த வார்த்தை நம்மளை எப்படி பண்ணும்னா பிரகாசிக்க பண்ணும். நல்ல நம்மள ஜுவாலித்து நல்ல பிரகாசமா நம்ம இருக்க பண்ணும். ஆமென். ஆகவேதான் அந்த வார்த்தைக்கு, அந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். கர்த்தருக்கு மகிமை. இன்னைக்கு நம்ம செய்தியாக வாசிக்கலாம் 2 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 19வது வசனம். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்குண்டு, பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். ஹல்லேலூயா. இந்த புதிய ஆண்டுல நம்ம போகிறோம். இந்த புதிய ஆண்டுல நம்ம போகும்போது முதல் காரியம் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுறார், ஆண்டவருடைய வசனத்தை கவனித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனத்தை கவனித்து பார்க்க வேண்டும். ஏன்னா அங்க பேதுரு சொல்லுகிறார், அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு, பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும். அப்படின்னா என்னன்னா, இருட்டுல இருக்கிற நம்ம வெளிச்சத்துக்குள்ள வரணும். வெளிச்சத்துக்குள்ள வரணும்னா நம்ம இருதயத்துல இயேசு வரணும். அந்த விடிவெள்ளி அப்படின்றது இயேசு. அந்த இயேசு நம்ம உள்ளத்துக்குள்ள வந்துட்டாரு அப்படின்னு சொன்னா இருளுள்ள இடங்களில் பிரகாசிக்கிற விளக்கை போல அந்த வசனத்தை கவனித்திருப்பது நல்லது. ஆமென். அப்ப இருளுள்ள இடத்துல எப்படி ஒரு விளக்கு பிரகாசிக்குது இல்லையா? ராத்திரி ஆச்சுன்னா நம்ம ரோட்ல போகும்போது நிறைய போஸ்ட் இருக்கும், தந்தி போஸ்ட். அதுல லைட்ஸா இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா அந்த இருளை போக்கடிச்சு வெளிச்சத்தை கொடுக்குது. அது மாதிரி இருளுள்ள ஸ்தலத்துல பிரகாசமா இருக்கிற வசனம் நமக்கு ஒளியா இருக்குது. அந்த ஒளியாகிய வசனத்தை நம்ம கவனித்திருப்பது நல்லது. ஆமென். எதையோ கவனிக்கிறோம். இப்ப நம்ம ரோட்ல போகும்போது பாத்தீங்கன்னா நில், கவனி, செல் அப்படின்னு பாக்குறோம். நில் அப்படின்னு ஒரு சர்வ் லைட் வந்துருது. உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஸ்டாப் பண்ணிடுறோம், நின்றுறோம். அடுத்து கவனினும் போது ஒரு மஞ்சள் கலர் லைட் எரியுது. உடனே நம்ம அட்டென்ஷன்ல வந்துடுறோம். 3வது செல் அப்படின்னும் போது நம்ம ரூட் கிளியர் ஆகுது, பச்சை கலர்ல வந்துருது. நம்ம பாட்டுக்கு முன்னால வண்டிய போயிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. அது மாதிரி இந்த புதிய ஆண்டுல நம்ம கவனிக்கணும். நம்ம எதை கவனிக்கணும்? நம்ம வாக்குத்தத்த வசனத்தை, நம்ம தீர்க்க தரிசன வசனத்தை. ஒரு வார்த்தை மட்டும் இல்ல, வேதத்துல இருக்கிற எல்லா வார்த்தைகளையும் நம்ம கவனிச்சு நம்ம வாழ்க்கையில வெளிச்சத்தை கொண்டு வந்து வெற்றி எடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு 2 பயணிகள் விமானத்துல போயிட்டே இருந்தாங்க. விமானத்துல 2 பேர் போயிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒருத்தன் நல்லா சாப்பிட்டுக்கிட்டே வந்தானா. அந்த ஏர் ஹோஸ்டஸ் வந்து சாப்பாடு கொடுத்தாங்க, சாப்பிட்டான். அதுக்கப்புறம் இவனே எனக்கு காஃபி வேணும்னா வாங்கி குடிச்சான். அப்புறம் எனக்கு கூல்ட்ரிங்க்ஸ் வேணும்னு கேட்டாங்க, வாங்கி குடிச்சான். நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். ஆனா அவனுக்கு பக்கத்துல இன்னொருத்தன் இருக்கான். அவன் அந்த ஆள்கிட்ட ஏர் ஹோஸ்டஸ் சாப்பிடுறீங்களா, சாப்பாடு இருந்தாங்கன்னும் போது எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டாரு. ட்ரிங்க்ஸ், காஃபி குடிங்க அப்படின்னும் போது எனக்கு காஃபி வேண்டான்ட்டாரு. இப்படி எதுவுமே வேண்டான்ட்டாரு. சரின்னு 2 பேரும் ஒரு பர்டிகுலர் ஏர்போர்ட்ல அடுத்த இதுல இறங்குறாங்க. இறங்கும் போது
அந்த மனிதன் நல்லா சாப்பிட்டானே, அவன் கேட்கறான் இன்னொருத்தனை பார்த்து, எதுவுமே வேண்டாம் வேண்டான்ட்டு ஏன்பா உனக்கு ஒத்துக்காதா அப்படின்னு கேட்கும்போது, ரொம்ப பசியில இருந்தேன் ஐயா, ஆனா என்கிட்ட காசு இல்ல, அதனால அந்த காசை கொடுத்து என்கிட்ட வாங்க முடியாதனாலதான் நான் எல்லாத்தையுமே வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். அப்ப அந்த பயணி சொன்னாராம், போப்பா போ, நீ விமான டிக்கெட் எடுக்கும் போதே சாப்பாட்டுக்கும் சேர்த்து பணத்தை எடுத்து அவங்க எடுத்துக்கிடுவாங்கப்பா, நீ அதுக்கும் பணத்தை கட்டிட்ட, ஆனா இப்ப நீ பாரு சாப்பிடாம வந்திருக்க அப்படின்னு சொல்லு. அப்ப இந்த பயணி என்ன பண்ணிருக்கானா, விமான டிக்கெட்டை சரியா கவனித்து படிக்கல. அவனுக்கு உரிய ஆகாரத்துக்கான பணத்தை அவன் செலுத்திட்டான், ஆனா அதை அவன் கவனிக்காதனால, அவன் அதை சரியா படிக்காதனால, அந்த ஆசீர்வாதம் இருந்தும் அவன் அதை சுதந்திரிக்க முடியாம போயிட்டான். இந்த புதிய ஆண்டுல நாம தேவனுடைய வார்த்தைய கவனித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம வாசிக்கிறோம் மத்தேயுவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 26வது வசனம். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளில் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார், அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? அல்லேலூயா. இயேசுவானவர் மக்களை பார்த்து ஒண்ணு சொல்லுறார். என்ன சொல்றார்? ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்க அப்படின்றார். எந்த பறவையாவது போய் அது விதைக்குதா? எந்த பறவையாவது போய் அதை அறுக்குதா? அது விதைக்கிறதும் இல்லை, அது அறுக்கிறதும் இல்லை. ஆனா பரமபிதா ஆண்டவர் அதுக்கு பிழை பூட்டுகிறார். காக்காவெல்லாம் பாக்குறோம். காக்காக்கு எத்தனை பேர் காக்கான்னு கூப்பிட்டு சோறு வைக்கிறாங்கல்ல? மனுஷனுக்கு கொடுக்குறாங்களோ இல்லையோ, பெத்தவங்களுக்கு கொடுக்குறாங்களோ இல்லையோ, ஆனா பெத்தவங்க செத்து போன வீட்டுக்கு அவங்க நினைவா கொடுக்கணும்னு சொல்லிட்டு காக்காவை கூப்பிட்டு கொடுப்பாங்க. நீங்க நினைக்கிறீங்களா மனுஷன் கொடுக்குறாங்க? இல்ல, காக்காவை போஷிக்கிறது ஆண்டவர் தான். இப்ப அப்பனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? காக்கா விதைக்கல, காக்கா அறுக்கல, அதனால நீங்களும் விதைக்க வேண்டாம், அறுக்க வேண்டாம் அப்படி சொல்றாரா? இல்ல, அதுக்கெல்லாம் கவலைப்படல. அல்லேலூயா. ஆகவேதான் அவரும் சொல்றாரு, நீங்களும் கவலைப்படாதீங்க. எண்ணத்தை உண்போம் என்றும், எண்ணத்தை குடிப்போம் என்றும், எண்ணத்தை புசிப்போம் என்றும் உங்க ஜீவனுக்காகவும் உங்க சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள். அல்லேலூயா. அப்ப இந்த நாட்கள்ல நம்ம வசனத்தை கவனித்து பார்க்கணும். என்னன்னா, தேவ பிள்ளையாக நாம முதலாவது ஞானத்தோட வாழ கற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் சொல்றார், நீ ஏன் கவலைப்படுற? நீ கவலைப்படுறதுனால உன் சரீரத்துல ஒரு மலத்தை கூட்ட முடியுமா? ஒரு மலத்தை குறைக்க முடியுமா? அப்ப இன்னைக்கு எவ்வளவு கவலைப்படுறோம்ல, என் பிள்ளைங்க எப்படி படிப்பாங்க, என் பிள்ளைங்களை எப்படி நான் ஆளாக்குவேன், இல்ல என் எதிர்காலம் எப்படி இருக்கும், எதையோ குறிச்சு நம்ம கவலைப்படுறோம். ஆனா அப்பா சொல்றாரு, தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்க தெரிந்து கொண்டாள். நம்ம தேவனுடைய பாதத்துல அமர்ந்துட்டோம்னா இந்த வசனத்துல நம்ம கவனித்து பார்க்கணும். இயேசு சுவாமி சொல்றது போல காக்காவை கவனித்து பாக்குறோம். அது பார் கவலையே விட மாட்டேங்குது, அது ஜாலியா பறந்து அது பாட்டுக்கு சுத்திட்டு வருது இல்லையா? என்ன அழகழகான பறவைகள்லாம் எப்படி எப்படி ஊர் விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம் எல்லாம் வருது, வெளிநாட்டு பறவைகள்லாம். அதெல்லாம் ஆண்டவர் பிழை போட்டுக்கிறார். நமக்கு பிழை போட்ட மாட்டாரா? நம்ம ஏன் கவலைப்படணும்? அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, சீஷர்களை பார்த்து சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, கலங்காதீங்க, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடமாட்டேன். அப்ப நம்ம வசனத்தை கவனித்து பார்க்கணும். அடுத்து பாருங்க, சங்கீதம் புஸ்தகம் 8வது அதிகாரம் 3வது வசனம். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் போது, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவன் ஆக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடி கூட்டினீர். அல்லேலூயா. இங்க பாக்குறோம், உமது விரலின் கிரியைகளாகிய உம்முடைய வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் போது, இவர் உன்னை கவனிச்சு பார்க்கிறார். தாவீது
தாவீது உன்னை கவனிச்சு பாக்குறாரு. என்னன்னா வானத்தை பாக்குறாரு, சந்திரனை பாக்குறாரு, நட்சத்திரங்களை பாக்குறாரு. இதெல்லாம் படைத்த தேவன் 1969 வருஷத்துல நீல் ஆம்ஸ்ட்ராங் என்றதான ஒரு மனிதர் நிலவுக்கு போனார். நிலாவுல போய் அவர் இந்த வேதத்தை அங்க வச்சுட்டு வந்தார். வைக்கும்போது அவர் சொல்றாரு, அந்த நிலம் எவ்வளவு அழகா இருக்கு ஆண்டவருடைய படைப்பை பார்க்கும்போது அப்படின்னு. என்னைக்காவது நம்ம ஆண்டவருடைய படைப்பை கவனிச்சு பாக்குறோமா? இவ்வளவு பெரிய வானத்தை, இவ்வளவு பெரிய நட்சத்திரங்களை எல்லாம், இவ்வளவு பெரிய காரியங்கள் எல்லாம் படைக்கிற நீர், அவர் சொல்றாரு, மனுஷனை நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை, அதாவது மனுஷ பிறவிகளை விசாரிக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம். அல்லேலூயா. அப்ப தாவீது ராஜா எவ்வளவாய் அந்த ஆழத்தை அறிந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அப்பா, நீங்க மனுஷனை விசாரிக்கிறதுக்கு, மனிதர்களாக எங்களை விசாரிக்கிறதுக்கு நாங்க எம்மாத்திரம்ப்பா. உங்க கரத்தின் கிரியைகளை எல்லாம் பாக்குறோம். இவ்வளவு பெரிய வானத்தை உண்டு பண்ணின நீங்களா எங்களை விசாரிக்கிறீங்க. அது மாத்திரம் இல்ல, அவர் அழகா நம்மளை பாக்குறாரு. அவர் ஆண்டவரை கவனிக்கிறாரு. என்ன சொல்றாரு? தேவ தூதர்களிலும் சற்று சிறியவனாதான் எங்களை வச்சிருக்கிறீங்க. ஆனா எங்களை எப்படி வச்சிருக்கிறீங்கன்னா மகிமையினாலும் கனத்தினாலும் முடி சூட்டி வைத்திருக்கிறீர். அல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை அவருடைய மகிமையினால, அவருடைய கனத்தினால நம்மளை முடி சூட்டி வச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அங்க அதை நம்ம நினைக்கணும். அதை அவரு நினைக்கிறார். என்ன நினைக்கிறார்னா, நம்முடைய ஆண்டவர் ரொம்ப நல்ல ஆண்டவர். எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனையும் மழையையும் அவர் பெய்ய செய்கிறவர். அல்லேலூயா. அவர் நம்மளை விசாரிக்கிறவர். அல்லேலூயா. ஆக நல்லா யோசித்து பாருங்க. 6வது நாள் தான் மனுஷனை படைச்சார். 5 நாள் மனுஷனுக்கு தேவையான எல்லாத்தையுமே படைச்சிட்டார். அல்லேலூயா. 5 நாள், முதல் 5 நாள் நமக்கு என்னென்ன தேவை, இந்த மனுஷன் பூமியில வாழ்றதுக்கு அவனுக்கு என்னெல்லாம் தேவையோ அத்தனையும் 5 நாள் படைச்சிட்டு 6வது நாள்லதான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் படைச்சார். நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்? ஒண்ணுமே இல்லாட்டாலும் நம்ம முதல்ல பிள்ளை பெற்றுருவோம். அதுக்கப்புறம் பிள்ளைக்கு சேர்க்கணுமே நம்ம அடிச்சுக்கிடுவோம். ஆனா நம்ம அப்பா அப்படிப்பட்டவர் இல்லை. உங்களுக்காக, எனக்காக அந்த சராசரங்கள்ல உள்ள எல்லா ஆசீர்வாதங்களையும் படைத்து விட்டுதான் நம்மளை படைத்து இருக்கிறார். ஆகவே நம்மளை எப்படி அவர் முடி சூட்டி இருக்கிறார்? அவர் கனத்தினாலும் அவருடைய மகிமையினாலும் நம்மை முடி சூட்டி இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நம்ம ஆண்டவர் மனிதனை மணி மகுடமாக உருவாக்கி இருக்கிறார். படைப்புகளில் எல்லாத்தையும் 6வது நாளுதான் மனுஷனை படைச்சா. நீங்க வசனத்தை கவனிங்க. எப்படி மனுஷனை மணி மகுடமாக இந்த உலகத்துல வச்சிருக்கிறார். உங்களையும் என்னையும் மணி மகுடமாக உருவாக்கி இருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்தின் மேல ஆளுகையை கொடுத்திருக்கிறார். ஆமென். எப்படிப்பட்ட ஆளுகை? வாசிக்கலாம். 1வது அதிகாரம் ஆதியாகமம் 1:27. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆண்டவர் என்னது வச்சிருந்தாரு? அவர் சாயல்ல நம்மளை படைச்சிட்டு, நீங்க பழுகுங்க, நீங்க பெருகுங்க, நீங்க எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம இந்த புதிய ஆண்டுல நம்ம சந்தோஷமா இருக்கணும். ஆமென். ஆண்டவர் என்னை மகிமையினால் கனத்தினால் முடிசூட்டி இருக்கிறார். நான் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுவேன். ஏன்னா ஆண்டவர் என்னை அவரு சாயலாய் படைத்திருக்கிறார். அவ்வளவுதான். Why should I worry? ஏன் நான் கவலைப்படணும்? கவலைப்பட மாட்டேன். அல்லேலூயா. அப்ப வார்த்தையை நாம் கவனித்திருக்க வேண்டும். 2வது காரியம், எபிரேயர் 10வது அதிகாரம் 24வது வசனம். மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து, அடுத்து அவர் சொல்றாரு, ஒருவரை ஒருவர் கவனித்து பாருங்க. அல்லேலூயா. ஒருத்தர் நம்ம கவனித்து பாருங்க. எதுல கவனித்து பார்க்கணுமா? மேலும் அன்புக்கும்
நல்ல கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து. இந்த உலகத்துல நம்ம மற்றவங்களை கவனிக்கணும். எதை கவனிக்கணும்னா, கவனிக்க வேண்டியதை கவனிக்கணும். நற்கிரியை அப்படின்னும் போது உடனே நமக்கு உள்ள மனசுல வரும் அன்னை தெரேசா அம்மாவா வரும். அல்லேலூயா. எவ்வளவோ பேர் நற்கிரியை செய்யறாங்க. ஆனா அன்னை தெரேசா அம்மா 1968 வருஷம் போப்பாண்டவர் அந்த அம்மாவுக்கு ஒரு கார் கொடுத்தாங்களாம். அன்றைய மதிப்பீடு 35 லட்சம் அந்த ரூபாய். அவங்க போப்பாண்டவர் அந்த காரை கொடுக்கும்போது அந்த அம்மா என்ன பண்ணாங்களாம், அந்த காரை அப்படியே விற்று அதை கொண்டு போய் ஒரு தொழுநோயாளிகளுக்கான ஒரு கட்டிடத்தை கட்டி விட்டாங்க. அல்லேலூயா. அப்ப அவங்க நற்கிரியைகள் செய்தாங்க. ஆமென். அப்ப அப்படி உள்ள மக்களை நம்ம என்ன பண்ணணும், கவனித்து பார்க்கணும். நம்ம நிறைய விஷயங்கள் கவனித்து பார்க்காம விட்டு விடுகிறோம். நெகேமியா சொல்லுகிறார் 9வது அதிகாரம் 34வது வசனம். எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் ஆசாரியர்களும் எங்கள் பிதாக்களும் உம்முடைய நியாய பிரமாணத்தின்படி செய்யாமலும் உம்முடைய கற்பனைகளையும் நீர் அவர்களை கடிந்து கொண்ட உம்முடைய சாட்சிகளையும் கவனியாமலும் போனார்கள். பாத்தீங்களா, அந்த நெகேமியா சொல்லுகிறார். நெகேமியா ஒரு பாரம் உள்ள ஒரு மனிதன், இஸ்ரவேல் மேல ஒரு பாரம் கொண்டவர். அவர் ஆகாஸ்வருடைய இடத்துல பானபாத்திரக்காரனா இருந்தாலும் இஸ்ரவேலை நினைச்சு, இஸ்ரவேல் தேசத்தை நினைச்சு, அலங்கம் இடிக்கப்பட்டதை நினைச்சு பல நாளா அவர் உபவாசித்து கண்ணீர் விட்டு அழுது உள்ளம்பி அவர் ராஜ சமூகத்துல போய் இருக்கும்போது ராஜா கேட்கிறார், ஓ முகம் ஏன் இவ்வளவு வாடலா இருக்கிறது? அப்ப சொல்றாரு, என் ஜனங்கள் எல்லாம் அங்க அழிந்து கொண்டே இருக்கிறாங்கன்னும் போது, சரி நீ போய் அலங்கத்தை கட்டுன்னு சொல்லி அந்த ராஜா அனுப்பி விடுறார். அலங்கத்தை கட்டுவதற்காக இஸ்ரேல் தேசத்துக்குள்ள வந்த அந்த நெகேமியா, அவர் யாரு? ஒரு பெரிய ஆளுநர் மாதிரி. இன்னைக்கு நம்ம ஊர்ல ஆளுநர் இருக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு ஆளுநர் பதவியை உடையவர் அந்த நெகேமியா. ஆனா அவர் சொல்லுகிறார், என்ன சொல்றாரு பாருங்க, எங்கள் ராஜாக்கள், எங்களுடைய பிரபுக்கள், எங்களுடைய ஆசாரியர்கள், எங்களுடைய பிதாக்கள் உம்முடைய நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாம, அவங்க கற்பனைகளை கை கொள்ளாம, உங்க சாட்சிகளை கவனிக்காம போயிட்டாங்க. அல்லேலூயா. அந்த ஆளுநர் புலம்புறார், வசதியில வாய்ப்புல இருக்கிறவர் தான். ஆனா இஸ்ரவேல் தேசம் அழிந்து கொண்டு இருக்கு, அலங்கங்கள் எல்லாம் இடிந்து கொண்டு இருக்கு. ஏன் இப்படி இடியுது? இந்த புதிய ஆண்டுல நம்ம கவனித்து பார்க்கணும். சிலருடைய வாழ்க்கைகள் கட்டப்படுகிறது, சிலருடைய வாழ்க்கைகள் இடிந்து போகிறது. ஏன் இடிந்து போகுது? நம்ம கவனிக்கணும். அடுத்த வசனத்தை வாசிப்போம். அவர்கள் தங்கள் ராஜ்யத்திலும் நீர் அவர்களுக்கு கொடுத்த உம்முடைய பெரிய தயையிலும் நீர் அவர்களுக்கு முன்பாக திறந்து வைத்த விசாலமும் செழிப்புமான தேசத்திலும் உமக்கு ஊழியம் செய்யாமலும் தங்கள் துர்க்கர்மங்களை விட்டு திரும்பாமலும் போனார்கள். அவங்களுக்கு நீர் நல்ல ராஜ்யத்தை கொடுத்தீங்க பாருங்க. 40 வருஷம் நடந்து வந்தாங்க. இரவும் பகலும் ஆண்டவர் மேக ஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் எகிப்திலிருந்து ஜனங்களை வழி நடத்தி நல்ல பாலும் தேனும் ஓடுகிற நல்ல அந்த தேசத்தை கொடுத்த போது, அந்த தேசத்துல அவங்க இருக்கும் போது அவங்க ஆண்டவரை மறந்துட்டாங்க. ஆண்டவருக்கு அவங்க ஊழியம் செய்யவில்லை, ஆண்டவருக்கு அவங்க தன்னை அர்ப்பணிக்கவில்லை, கருமங்களை விட்டு அவங்க நிலகல அப்படின்றாங்க. அப்ப நம்ம நல்லாதான் வந்தோம், நல்லாதான் இருந்தோம். ஆனா ஒரு இடத்துல நம்ம ஒரு விட்டுட்டோம் போல. அப்பதான் நம்ம கவனிக்கணும் சாட்சிய. நம்ம பிறருடைய சாட்சிகளை, பிறருடைய மக்களை கவனிக்கும் போது அவங்க நிக்கிறாங்க. நான் ஏன் விழுந்தேன்? எந்த இடத்துல விழுந்தேன்? அல்லேலூயா. அத அங்க பாக்குறோம். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரும் நம்ம அதை யோசிக்கணும். ஏன் விழுந்தோம்? நம்ம பிறருடைய சாட்சிகளை, அவங்க செய்யற காரியங்கள், நல்ல காரியங்களை நாமளும் பார்த்து நம்ம ஏவப்படணும். நெகேமியா சொல்ற, நீ நல்லா செழிப்பான இடத்துல வரும்போது நீ கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யல. நீ செழிப்பான இடத்துல வரும்போது மனம் போன போக்குல வாழ்ந்துட்டப்பா. உன்னுடைய கர்மங்களை விட்டு நீ திரும்பாம போன. அடுத்த வசனம். அதனால என்ன ஆயிட்டாங்க? 36வது வசனம் சொல்லுது, நாங்கள் அந்த தேசத்திலே அடிமைகளா இருக்கிறோம். நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைதான், ஆனா நாங்க அடிமைகளா இருக்கிறோம்.
எங்களுக்கு நல்ல பலன் இருக்கிறது, ஆனாலும் நாங்கள் அடிமைகளா இருக்கிறோம். 37வது வசனம், அதன் வருமானம் எங்கள் பாவங்களின் நிமித்தம் நீர் எங்கள் மேல் வைத்த ராஜாக்களுக்கு திரளாக போகிறது. அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானபடியே எங்கள் சரீரங்களையும் எங்கள் மிருக ஜீவன்களையும் ஆளுகிறார்கள். நாங்கள் மகா இக்கட்டில் அகப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்தியாவுல இருக்கிற சூழ்நிலைய அப்படியே நெகேமியா காண்பிக்கிறார். எப்படி காண்கிறாரு? எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் நீர் எங்கள் மேல் வைத்த ராஜாக்களுக்கு எங்களுடைய செல்வம் திரளாய் போகிறது. நம்மளுடைய வரி நிறைய ராஜாக்களுக்கு போகிறது. நம்மளுடைய சரீரத்தை ஒடுக்குறாங்க, நிறைய வேலை வாங்குறாங்க, சொற்பமான பணம் தான் இப்ப கொடுக்குறாங்க. அது மாத்திரமல்ல, நம்மளுடைய மிருக ஜீவன்கள் எல்லாத்தையுமே ஆளுறாங்கன்னு சொல்லி நெகேமியா சொல்றாங்க. அப்ப நம்ம சாட்சிகளை கவனிக்காம போயிட்டோம். ஒருவேளை இந்த கால வேலையில அருமையான தேவ மக்களே, நம் சாட்சிகளை கவனிக்க வேண்டும். ஆமே. உடனே நீங்க நினைக்க கூடாது, அவங்களாம் பெரிய நல்லவங்களா, அவங்களாம் பாவமே செய்யலையா, நாங்க தான் பாவம் செஞ்சோமா, அதனாலதான் நாங்க எங்கள் ராஜாக்கள் எங்கள்கிட்ட இருக்க ஆஸ்திகள் எல்லாம் வாங்குறாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க கூடாது. ஏன்னா நம்ம வசனத்தை கவனித்து பார்க்கணும். அல்லேலூயா. 2வது சாட்சிகளை கவனித்து பார்க்கணும். இந்த வசனத்தை கவனித்து பாருன்னும் போது அங்க வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. மத்தேயு 7வது அதிகாரம் 3 முதல் 6 வசனம். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி, நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள். போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திரும்பிக் கொண்டு உங்களை பீறி போடும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நோக்கி வருது. நம்ம என்னன்னா, நம்ம வந்திருக்கோம், நம்ம இப்படி சொல்லுவாங்க அப்படி சொல்லுவாங்க. ஆண்டவர் பேசுற வார்த்தை. ஆண்டவர் வருகையில இந்த சபை நிலைச்சு இருக்கணும்னா ஆண்டவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கணும். எப்போதுமே நம்ம ஈஸியா மற்றவங்களை என்ன பண்ணிடுவோம்? குற்றப்படுத்திடுவோம். நம்மள ஒரு நாள் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? உணர மாட்டோம். அதனாலதான் இயேசு சொல்லுறாரு, நீங்கள் குற்றவாளிகள் ஆகாதபடி பிறரை குற்றவாளின்னு சொல்லாத, மத்தவனை பார்க்காத, உன் கண்ணுல இருக்க உத்திரத்தை பாரு. அப்ப நம்ம கண்ணுல பெருசா இருக்கான் உத்திரம், அதை கவனிச்சு பார்க்க மாட்டேன்றோம். ஆனா அடுத்தவன் கண்ணுல இருக்க துரும்ப பாக்குறோம் இல்லையா? நீ ஏன் இதை செய்யற, அவங்க செஞ்சாங்க இதை செய்யறோம், நீ ஏன் இதை செஞ்ச, அவங்கள பார்த்து நான் அதை செஞ்சேன். அப்படி நம்ம இல்ல. நமக்கு வழிகாட்டியாக இந்த வேதம், இந்த வசனம் என்ற வெளிச்சம் இருக்குது. அல்லேலூயா. இந்த வெளிச்சத்தை பார்த்து நான் என்னைய சரி பண்ணிக்கணுமே ஒழிய மற்றவங்க அப்படி செய்யலையா அப்படின்னு நம்ம கேட்க கூடாது. ஆமென். நெகேமியா சொல்றார், என்ன சொல்றார்? சாட்சிகளை கவனிக்காம போயிட்டாங்க. இன்னைக்கு நம்ம சாட்சிகளை கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. எப்படி இருக்க கூடாதுன்னா ரொம்ப அழகா சொல்றாரு. வாசிக்கலாம். பேதுரு 2 பேதுரு 2வது அதிகாரம் 22வது வசனம். நாய் தான் கக்கினதை தின்னவும், நாய் தான் கக்கினதை தின்னவும், கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. பாத்தீங்களா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடுக்காதீங்க அப்படின்றாரு. ஏன்னா அந்த நாய் எப்படிப்பட்டதுன்னா கக்குனதை திரும்ப போய் சாப்பிடும். உலகத்திலேயே வீடுகள்லயே வளர்க்கிற ஒரு பெரும்பான்மையா வளர்க்கிற ஒரு பிராணி எதுன்னு சொன்னா நாய் தான். ஆனா அந்த நாய் மட்டுமே பாருங்க கக்குனதை சாப்பிடும். அதனால நாய் போன்ற சுபாவம் உள்ள மக்கள்கிட்ட பரிசுத்தமான வார்த்தையை கொடுத்தா அவங்க என்ன ஆக்க மாட்டாங்களா? மனம் திரும்ப மாட்டாங்களா? எப்படி நாய் கக்குனதை சாப்பிடுமோ அது மாதிரியே அது சாப்பிடும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்த வார்த்தையை நம்ம அவங்கள்ட்ட கொடுக்க முடியாது. அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, கழுவப்பட்ட பன்றி சேத்துல போய் புரளும், அப்ப அதுக்கும் சொல்லாதீங்க அப்படின்றாரு.
அப்ப தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோம், ஜலத்தினால நம்ம ஞானஸ்தானம் எடுக்கப்பட்டிருக்கோம். ஆனா நாம பரிசுத்தவான்கள். ஆகவே தேவன் பரிசுத்தவான்களுக்கு இந்த வார்த்தைகளை கொடுக்கிறார். அல்லேலூயா. நம்ம சாட்சிகளை கவனித்து நடக்க வேண்டும் என்று பரிசுத்த பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை. பாருங்க, நம்ம சாட்சிகளை கவனிக்க வேண்டும். ஒரு முறை லோத்து அப்படியே போயிட்டாரு. நீர்வளமா இருக்கிற இடம், நல்ல தண்ணி செழிப்பா இருக்கிற இடத்தை பார்த்து போயிட்டாரு. யாரு? லோத்து. அந்த யோர்தானை பார்த்து போயிட்டாரு. ஆனா ஆபிரகாம் அப்படியே நின்னுட்டு இருந்தார். அல்லேலூயா. அவர் அப்படியே நின்னுட்டு இருந்தாரு. அவர் நின்னும் போது ஆண்டவர் அவருக்கு ஒரு பெரிய வாசலை திறந்து கொடுத்தார். ஆபிரகாமே, நீ பாரு, கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் நீ போப்பா, இந்த இடத்தெல்லாம் நீ சுதந்திரத்துக்குள் என்று சொன்னார். அல்லேலூயா. தேவன் ஏன் ஆபிரகாம் அவ்வளவு தூரம் நேசிச்சார் அப்படின்னா, ஆபிரகாம் நம்ம கவனிச்சு பார்க்கணும். ஒரு முறை அவர் போருக்கு போறாரு, தன்னுடைய தம்பியை காப்பாத்திட்டு அப்படி அவர் வர்றாரு. அப்படி வரும்போது அந்த நாட்டு ராஜா வராரு, வந்து சொல்றாரு, ஜனங்களை எல்லாம் நீ எனக்கு கொடு, செல்வத்தை எல்லாம் நீ வச்சுக்கன்னு சொல்லும் போது ஆபிரகாம் சொல்றாரு, செல்வம் எனக்கு வேண்டாம். அல்லேலூயா. ஒரு நூலை ஆகிலும் உன்னுடைய பாதரட்சியின் வாரையாகிலும் நான் எடுக்கவே மாட்டேன். ஏன்னு சொன்னா, ஆபிரகாம நீ ஆசீர்வதித்தேன்னு சொல்லவே கூடாது. ஆபிரகாம நீ ஐஸ்வர்யவன் ஆக்குனேன்னு சொல்லவே கூடாது. என்னை கர்த்தர் தான் ஐஸ்வர்யவன் ஆக்குவார். அல்லேலூயா. அதே மாதிரி அந்த ஆண்டவர் ஆபிரகாமை உயர்த்தினார். அந்த ஆபிரகாமுக்கு ஏராளமான ஆடுகள், ஏராளமான மாடுகள், ஏராளமான பொன்கள், ஏராளமான வேலைக்காரர்கள் எல்லாம் இருந்தாங்க. அந்த எலியேசர் போய் பேசும்போது சொல்றாரு, என்னுடைய சீமான் ஆபிரகாமை தேவன் சீமானா வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. அந்த சாட்சிகளை நம்ம பார்க்கணும். அந்த சாட்சிகள் அவன் எப்படி பொறுமையோட, அவன் எப்படி சகிப்புத்தன்மையோட, எவ்வளவு தன்னை தாழ்த்தினான், தேவன் அவரை உயர்த்தினார். அல்லேலூயா. ஆகவே நம்ம சாட்சிகளை கவனித்து வாழ வேண்டும். அண்ணாள் அப்ப குறிச்சு பாக்குறோம். அண்ணாள் என்ற அம்மாக்கு குழந்தையே இல்லை. பல ஆண்டுகளாக அவளுடைய சக்களத்தி அந்த அம்மாவை திட்டுறாங்க, வருத்தப்படுத்துறாங்க. ஆனா அந்த அம்மா ஆலயத்துல போய் ஜெபம் பண்ணாங்க. என்ன தெரியுமா? நீர் எனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பீர் என்றால் அந்த குழந்தையை நான் உமக்கே கொடுப்பேன், உடைய ஊழியத்துக்கே கொடுப்பேன், உமக்கு பணிவிடை செய்ய கொடுப்பேன்னு சொல்லி அந்த அம்மா பொருத்தனை பண்ணும்போது 5 குழந்தை ஆண்டவர் திரும்ப கொடுத்தார். சாட்சி கவனித்து பார்க்கணும். அதுதான் ஆண்டவர் சொல்றார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த ஆண்டுல நீங்க சாட்சிகளை கவனித்து பாருங்க. வேதத்துல இருக்க சாட்சிகளை கவனித்து பாருங்கள். அல்லேலூயா. மொர்தெகாய் என்ற ஒரு மனுஷனை பிடிச்சு பாக்குறோம். மொர்தெகாய் தன்னுடைய மகள் யாரு? எஸ்தரை கொண்டு வந்து உள்ள விடுறாரு. எஸ்தர் பெரிய ராஜாத்தி ஆயிடுச்சு, தன் மக ராணி, அந்த தேசத்தின் ராணியாக மகள் இருக்கிறாள். ஆனால் மொர்தெகாயோ அந்த அரண்மனை காவலனாக வெளியிலே இருக்கிறார். அல்லேலூயா. தன்னை எவ்வளவு தாழ்த்தினானோ அவ்வளவாய் அடுத்து மொர்தெகாய் உயர்த்தப்பட்டார் என்று பார்க்கிறோம். ஆமென். ஆக நாம் இந்த வேதத்துல இருக்க சாட்சிகளை பார்த்து நாம் நிதானித்து வளரும் போது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தேவன் உங்களை வாழாக்காமல் தலையாக்கி உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார். நான் மேல வரணும் நீங்க பிரயாசப்படவே வேண்டாம். நீங்க பாட்டுக்கு சாட்சியை பார்த்துட்டு அதன்படி நடந்து போனா ஆண்டவரே உங்களை ஆட்டோமேட்டிக்கா உயர கொண்டு வந்துருவார். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை பார்ப்போம். வாசிக்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 16வது அதிகாரம் 17வது வசனம். தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமனான பாதை. தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான். தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான். அதாவது தன் நடையை குறித்து, அதாவது விழிப்போடு இருக்கிறவன் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்கிறான். விழிப்போட இருக்கணும். தீமையை விட்டு விலகிறணும். இன்னைக்கு நம்ம தீமையோட விளையாடக்கூடாது. தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான். நம்ம நடைய நம்ம கவனிக்கும் போது நம்மளுடைய ஆத்மா, நம்ம உயிர் பிழைக்கிறோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, நீங்க உபாகமம் புஸ்தகம் 4வது அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிப்போம். ஓரேவிலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்கும் போது கர்த்தர் என்னை நோக்கி, ஜனங்களை என்னிடத்தில் கூடி வர செய்து என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன். அவர்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கும்
போதிக்க கடவர்கள் என்று சொல்லிய நாளில் உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாத படிக்கும் உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காத படிக்கும் நீ எச்சரிக்கையாய் இருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். ஹல்லேலூயா. மோசே சொல்றார், ஜனங்களை வழி நடத்திட்டு வரும்போது மோசே சொல்றார், என்ன சொல்றார்? நீங்க இந்த புதிய தேசத்துல நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னா, எகிப்துல இருந்து உங்களை நடத்திட்டு வந்தாங்கல்ல, உங்க தேவனாகிய கர்த்தர் உங்களோட இருந்தாங்கல்ல, உங்களுக்கு செஞ்ச அதிசயங்கள், உங்களுக்கு செய்த அற்புதங்களை எல்லாம் நீங்க மறக்க கூடாது. அத மனசுல வச்சுக்கோங்க. நீங்க அத மனசுல வச்சு உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க அதை சொல்லி கொடுங்க. அல்லேலூயா. உங்க பிள்ளைகள் அதை உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கிறோமா? என்னை ஆண்டவர் எப்படியெல்லாம் நடத்தினார், எவ்வளவு கஷ்டத்துல இருந்தேன், என்னை ஆண்டவர் தூக்கி எடுத்தா சொல்லுவோமா? என் தகப்பனார் எம்பி எலெக்ஷனுக்கு நின்னவர், எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் மனம் போன போக்குல வாழ்ந்துட்டு இருப்பேன். நிறைய காசு, கல்லூரி படிக்கும் போது ஏகப்பட்ட காசு எடுத்து நல்லா செலவு பண்ணிட்டு இருப்பேன். ஒரு நாள் தகப்பன்கிட்ட போய் உக்காந்தேன். அப்ப அப்பா சொன்னார், எனக்கு ஒரே ஒரு வேஷ்டி தான் இருந்துச்சு, இன்னொரு வேஷ்டி இல்லைன்னு. நான் அப்ப கல்லூரி படிக்கிறேன், செகண்ட் இயர். அப்பாட்ட கேட்டேன், இன்னொரு வேஷ்டி வேணும்னு ஜெபம் பண்ணீங்களா, ஜெபிச்சிங்களான்னு கேட்டேன். அப்பா சொன்னாரு, இந்த வேஷ்டி கிளிய கூடாதுன்னு ஜெபிச்சேன். என் தகப்பனா என்னை அன்னைக்கு மனம் திரும்ப பண்ணின. நம்ம எல்லாம் கேட்போம், இன்னொரு வேஷ்டி வேணும்பா எனக்குன்னு சொல்லி கேட்போம். ஆனா எங்க அப்பாவுடைய சிந்தை அப்படி இல்லை. இருக்கிற இந்த வேஷ்டி கிளியாம இருக்கணும்னு சொல்லும் போதுதான், இப்படிப்பட்ட ஒரு தகப்பனுக்கு பிள்ளையா பிறந்துட்டு நான் இவ்வளவு ஊதாரியா இருக்கிறேனேன்னு சொல்லி வெக்கப்பட்டேன். அருமையான தேவ மக்களே, நாம நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கடந்து வந்த பாதைகளை நம்ம சொல்லுறோமா? இல்ல நம்ம பாதைகளை எல்லாம் மறைச்சிட்டு நம்ம பிள்ளைங்க நல்லா வாழ்ந்தா போதும், சுகபோகமா வாழ்ந்தா போதும், அவங்க கேட்கறதெல்லாம் செய்வோம், அவங்களுக்கு விரும்புறதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும், நான் தான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், என் பிள்ளை கஷ்டமே படக்கூடாது அப்படின்னா அது நம்மளுடைய அறிவியல். நம்ம பிள்ளைங்களுக்கு பசினா என்னன்னு தெரியணும், நம்ம பிள்ளைங்களுக்கு குளிர்னா என்னன்னு தெரியணும். அப்பத்தான் அந்த பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. அதத்தான் அவர் சொல்லுறார், நீங்க உங்க பிள்ளைங்களை கற்றுக் கொடுங்க. இது பேரண்ட்ஸோடைய வேலை, பெற்றோருடைய வேலை. பிள்ளைங்க நல்லா வாழணும்னு சொல்லி தன்னுடைய ஆத்மாவையும் காப்பாத்தாம நம்ம பாட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆனா கூட இன்னும் கொஞ்சம் ஓட்டி பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஓடுறோம். அதுவல்ல. உன் பிள்ளைங்களை சிற்றை செய்யுங்க, முதிர் வயதுல உன் பிள்ளை கைவிடாது இருக்கும். அப்படிதான் வேதம் சொல்லுது. அல்லேலூயா. பெற்றோருக்கு ஆண்டவர் சொல்றார், உங்க பிள்ளைங்களுக்கு உங்க காரியத்தை சொல்லுங்க, நீங்க பட்ட கஷ்டங்களை சொல்லுங்க, உங்க கஷ்டத்துல நான் எப்படி கை கொடுத்தேன், ஆண்டவர் எப்படி உங்களுக்கு கை கொடுத்தார், உங்களை எப்படி தூக்கினார், அதை சொல்லுங்க. அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கை வளமாக இருக்கும். இரண்டாவது காரியம், நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23வது வசனம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, உன் நடைய நீ கவனிச்சுப்பா. 3வது காரியம், தன்னடைய நம்ம கவனிக்கணும். நான் எப்படி இருக்கிறேன்? எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அப்பொழுது அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அல்லேலூயா. நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ளணும், இருதயத்தை ஃபில்டர் பண்ணணும். நம்ம இருதயம் காவலோடும், எல்லா காவலோடும் இந்த புதிய ஆண்டுல நான் காத்துக்கொள்ளணும். எதை? இருதயத்தை கவனித்து நடக்கணும், கவனிக்கணும், தன் நடைய கவனிக்கணும். இது தேவையா, இது தேவையா? அல்லேலூயா. அழகா பிரசங்கி சொல்லுகிறார், கண் காண்கிறதுனால் திருப்தி அடைவதில்லை, செவி கேட்பதினால் திருப்தி அடைவதில்லை. பிரசங்க 1:8 சாலமோன் சொல்லுறார். அப்ப இதெல்லாம் நம்ம ஃபில்டர் பண்ணணும், இந்த வசனத்தை கவனிச்சு பார்க்கணும். இந்த ஆண்டு உங்களுக்கு வெற்றியின் ஆண்டா இருக்கணுமா, உங்களுக்கு ஆசீர்வாதமான ஆண்டா இருக்கணுமா? இந்த வேத புஸ்தகத்துல இருக்க எல்லாமே தீர்க்க தரிசன வார்த்தை. இது தீர்க்க தரிசன நூல்.
நான் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும்னா நான் இந்த வார்த்தைகளை நான் ஃபாலோ பண்ணுவேன். அவர் சொல்றாரு, உன் இருதயத்தை ஃபில்டர் பண்ணு, எல்லா காவலோடும் காத்துக்கொள். தாவீது ரொம்ப நல்ல அரசன். தாவீது பிறக்கும் போதே தாவீது ராஜான்னு தான் சொல்றாங்க. அப்ப பிறக்கிறதுக்கு முன்னவே அவன் அபிஷேகிக்கப்பட்டவன் ராஜாவாக. ஆனா தாவீதினுடைய காரியத்தை பார்க்கும்போது ஒரே ஒரு காரியத்துலதான் அவர் மிஸ் ஆனாராம். என்ன தெரியுமா? யுத்தத்துக்கு போக வேண்டிய நாட்கள்ல அவர் யுத்தத்துக்கு போகாம அவர் வீட்டுல இருந்த போது அவர் மேல போய் அவர் உலாத்திட்டு இருக்கும் போது குளிக்கிற ஒரு அம்மாவை பார்த்துட்டார். நீ ஆலயத்துக்கு வர வேண்டிய நேரத்துல நீ ஆலயத்துக்கு வரலன்னு சொன்னா உன் கண்ணு வேற எங்கேயாவது போயிடும். ஏன்னா நீ எங்கேயும் போக வேண்டாம், உன் கையிலே இருக்கு ஒரு போனு. ஆண்டவர் பேசுறார். தீர்க்க தரிசனம் அலையிறங்க. ஆனா தேவன் சபையில தீர்க்க தரிசனமா பேசுகிறார். அவன் அந்த ஒரு நேரம் அவன் அந்த தாவீது அந்த போருக்கு போகாதனால மாடியில போய் இன்னும் குளிச்ச ஒரு பொம்பளைய பார்த்தாரு. ஜன்னலை தான் திறந்தாரு. அவர் ஜன்னலை மட்டும் திறக்கல, கண்ணனையும் திறந்தாரு, அவருடைய இருதயத்தையும் திறந்தார். அவர் இருதயத்தை திறந்தனால இச்சை உள்ள வந்துருச்சு. அதனாலதான் சாலமோன் ஞானி சொல்றாரு, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அப்பொழுது உன்னிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா குப்பைகளையும் மாறி உள்ள வச்சுக்க கூடாது. நம்ம போற நேரத்துல அவங்கள பாக்குறோம், இவங்கள பாக்குறோம், அவங்க வாழ்க்கை லைஃப் ஸ்டைல பாரு, இவங்க வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் பாரு. நம்ம லைஃப் ஸ்டைல் வேற. அல்லேலூயா. நம்மளுடைய அழைப்பு வேற, நம்மளுடைய பிரித்தெடுப்புதல் வேற, என்னுடைய வாழ்க்கை முறை வேற, என்னுடைய தாய் தகப்பன் என்னை வளர்க்கிற விதம் வேற. ஆகவே நான் என்னுடைய இருதயத்துக்கு காவல் வைப்பேன். நம்மளுடைய இருதயத்துக்கு இன்னொருத்தவங்க வைக்க முடியாது. அதனாலதான் அவர் சொல்றார், காத்துக்கோ, உன் நடையை காத்துக்கோ, உன் இருதயத்தை காத்துக்கோ. அடுத்து சொல்றார் 1 யோவான் 5வது அதிகாரம் 21வது வசனம். பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக் கொள்வீர்களாக. அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகத்துக்கு விலகி உங்களை காத்துக்கொள்ளுங்க. நிறைய விக்கிரகங்கள் இருக்கு இன்னைக்கு. நமக்கு சில விக்கிரகங்கள்லாம் நம்மளால விடவே முடியாது இல்ல. அந்த தேவனையும் உங்களையும் விட்டு பிரிக்கிற ஒரு காரியம் எது? அது பணமா, அல்லது அது ஃப்ரெண்ட்ஸா, அது உங்களுடைய வியாபாரமா, உங்களுடைய தொழிலா, உங்களுடைய எந்த ஒரு காரியமா இருந்தாலும். ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை தவிர உனக்கு வேற விக்கிரகங்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அதுதான் முதல் கற்பனை. ஆண்டவர் கொடுத்த முதல் கற்பனை. யாத்திராகமம் புஸ்தகம் அங்க நம்ம வாசிக்கிறோம். யாத்திராகமம் 20வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், என்னை தவிர வேறே தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். அதனாலதான் யோவான் சொல்லுகிறாரு, பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகத்துக்கு விலகி காத்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. உங்க நடையை நீங்க காத்துக்கொள்ளுங்க. இந்த உலகத்துல எது உங்களுக்கு பெருசா தோணுது? ஆண்டவரை விட வேற பெருசு ஒண்ணு இருக்கா? இல்ல. ஆண்டவரை விட வேற உங்களுக்கு விடுதலை கொடுத்துட முடியுமா? ஆண்டவரை விட வேற ஒருத்தர் உங்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்துட முடியுமா? ஆண்டவரை விட வேற உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்து விட முடியுமா? ஆண்டவரை விட உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்து விட முடியுமா? அப்படின்னா சொல்லுங்க, அந்த காரியத்தை நான் ஏத்துக்கிறேன். அல்லேலூயா. ஒரே ஒருவர் தான் நமக்கு சமாதானம் கொடுக்க முடியும். அவர் தான் சொன்னாரு, உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. சில சந்தோஷங்களை சின்ன பிள்ளைங்க விரும்புறீங்கல்ல, சில சந்தோஷங்களை பெரியவங்க விரும்புறீங்கல்ல, ஆனா அந்த சந்தோஷங்கள் நடக்காம போகும்போது கலங்குறீங்களா இல்லையா? நீங்க விரும்புற காரியமே உங்களுக்கு சஞ்சலமா மாறுதா இல்லையா? நீங்க எதை அதிகமா நேசிக்கிறீங்களோ அதுவே உங்களுக்கு கவலையை கொடுக்குதா இல்லையா? அப்பனா நம்ம தேட வேண்டியதை சரியா தேடல. எதெல்லாம் விக்கிரகமோ அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் அதை வச்சே நமக்கு சஞ்சலம், அதை வச்சே நமக்கு சமாதான குறைச்சல். ஆனா கர்த்தர் கொடுக்கறது என்ன கொடுப்பாருன்னா, நான் சமாதானத்தை தான் உங்களுக்கு கொடு, அமைதியை தான் தர்றேன். உங்க இருதயம் கலங்க வேண்டாம், உங்கள் இருதயம் பயப்பட வேண்டாம். அல்லேலூயா. அடுத்து யூதா 21. தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அல்லேலூயா. அன்புல உங்களை காத்து கொள்ளுங்க. தங்கள் நடைய நீங்க கவனித்து பாருங்க, கவனித்து பாருங்க. அன்பு வேணும், அன்பு வேணும்.
அல்லேலூயா. Hallelujah. அன்பு சகல பாவங்களையும் நீக்கி நம்ம சுத்திகரிக்கும். ஆண்டவருடைய ரத்தம் அன்பு திரளான பாவங்களை மூடும். நீங்க அன்பா இருங்க. ஏன்னா கடைசி காலத்துல என்னவா, அன்பு தணிந்து போகும். நீங்க ஏசாமி என்ன தெரியுமா சொன்னாரு? ஏசாமி என்ன சொன்னாரு தெரியுமா நமக்கு? ஒருத்தன் உன்னை ஒரு கன்னத்துல அடிச்சா மறு கன்னத்தை திருப்பி காட்டு. சாமுவேல்கிட்ட ஜனங்க எங்களை ஆளுகை செய்ய ஒரு ராஜா வேணும்னு கேட்டாங்க. சாமுவேல் நைட்டெல்லாம் அழுகுறாரு, ரொம்ப மனசு வேதனைப்படுறாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஏன்பா நீ வேதனைப்படுற? அவங்க உன்னை அல்ல என்னை வெறுத்தார்கள், என் ஆளுகை அவங்க விரும்பல, நீ கவலைப்படாதன்னு. அது மாதிரி அநேக நேரங்கள்ல சில பிள்ளைங்க கீழ்ப்படியாம இருக்கும்போது நம்ம சில கோபமா திட்டுறோம், சில வார்த்தைகளை பேசுறோம். ஆனா அப்படி கூட நீ பண்ணாத. நீ செய்ய வேண்டியதை நீ செய். ஏன்னா நீ பரிசுத்தம்னா பரிசுத்தமாவே இரு. அக்கிரமம் செய்யறத அக்கிரமம் செஞ்சுக்கிட்டே இருக்கட்டும், நான் சீக்கிரமா வரப்போறேன். அல்லேலூயா. அவர்களுடைய கிரிகைக்கு தக்க பலன் நான் தர போறேன். வசனத்தை கவனிச்சு பார்க்கணும், நம்ம சரி பண்ணிக்கணும். அதனால இங்க வந்திருக்க நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்னா, அன்புல நம்மளை காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நித்திய ஜீவனுக்கு ஏதுவான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற நாம காத்திருப்போம். இந்த புதிய ஆண்டுல நம்ம எதுக்கு காத்திருக்கணும்னா, நிலைவாழ்வுக்காக காத்திருக்க வேண்டும். இந்த உலகத்துல காணப்படுகிற எல்லா காரியங்களும் அழியக்கூடியது, எல்லா காரியங்களும் அழியக்கூடியது. ஆனா அழியாத ஒண்ணு இருக்குன்னு சொன்னா அது நித்தியம். அதனாலதான் பவுல் அழகா சொல்லுகிறார் கொரிந்தியர்கள்ல, காண்கிறவைகள் எல்லாம் அனித்தியம், காணாதவைகளோ நித்தியம். சோ அந்த காணாத ஒரு நித்தியம் உங்களுக்காக எனக்காக இருக்குது. அதை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு, அந்த இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் தேவனுக்காக காத்திருப்போம். எப்படி காத்திருக்கணும்? இந்த உலகம் மாய்மாலமான உலகம், கோணலான உலகம், மாறுபாடான உலகம். இதற்கு மத்தியில நீங்கள் அன்பை காட்டி, ஆமென், அன்பை காட்டுங்க. அவங்க என்ன கேட்டாலும் கொடுங்க. அதுதான் கேட்கிறாரு. ஒரு வஸ்திரத்தை கேட்டா உன் அங்கேயே கொடு, ஒரு மைல் நடக்க சொன்னா 2 மைல் நட. அதெல்லாம் நம்ம தேவ பிள்ளைங்க செய்வோம். கர்த்தர் நம்மளை நித்தியத்துக்கு என்று பெரிய காரியத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த நித்தியத்தை பெற தேவன் நமக்கு இரக்கம் செய்வார். அதற்கு நாம் காத்திருப்போம். இந்த புதிய ஆண்டுல தேவன் மகிமையான காரியங்களை உங்களுக்கும் எனக்கும் செய்வார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை. நாம் அப்படியே எழுந்திருப்போம்.